வணக்கம். என்எஸ்டி அப்டேட் அண்டு ஹெச்ஆர். சில பேருக்கு ஹெச்ஆரில் அதாவது அமௌண்ட் ரொம்ப கம்மியாக வரும். அதனால் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம வழக்கமாக நம்முடைய இன்ஸ்டன்ட் ஐடி போகிறோம். இன்ஸ்டன்ட் ஐடி லாகின் பண்ணுறோம். அதில் சர்வீஸ் இதை கிளிக் பண்ணுறோம். என்எஸ்சி இப்போது இந்த ஒன் டே சிஎம் உடைய ஒன் டே சேலரி அப்படிக்கலாம் மற்றும் எல்லா உடைய என்எஸ்டிக்கும் அதுதான். ஃபைனான்ஸ் போகிறோம். ஃபைனான்ஸில் பேரோல் இருப்பாங்க, பேரோல் கிளிக் பண்ணுறோம். அடுத்து இங்கே என்எஸ்சி இருப்பாங்க, என்எஸ்டி இதை கிளிக் பண்ணுறோம். இதில் நம்ம என்எஸ்டி எப்படி பார்க்குறது, எப்படி டெலிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்க என்எஸ்டி டிடக்ஷன் இதை கிளிக் பண்ணுறீங்க. இங்கே பீரியட் நேம் ஜனவரி தராங்க. ஜனவரி மாதம் ஜனவரி பார்க்குறோம். நம்ம ஆஃபீஸில் எல்லாருடைய இதுவும் பார்க்கலாம், ஒன்றா பார்த்துடலாம். இங்கே சிஎம் ரிலீஃப் ஃபண்ட் இருக்குது. ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன், எப்படி அதாவது ஒன் டே சேலரி சிஎம் ரிலீஃப் ஃபண்டாக அப்படி மட்டும் போட்டிருக்கேன், பார்த்துங்க. அப்புறமா இங்கே பில் டைப்பு சூஸ் பண்ணிங்க. ரெகுலர் சேலரி கிளிக் பண்ணுறீங்க, கோ தரீங்க. நீங்கள் பாருங்கள், பேர் வருது, அமௌண்ட்லாம் வருது. ஸோ தப்பாக தான் மாற்றிக்கலாம். இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ரெண்டு டைம் பண்ணக்கூடாது. கிரியேட் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணணும். கிரியேட் ஒரு முறை தான் பண்ணணும். இங்கே இருக்குப்பா கிரியேட், இது ஒரு முறை பண்ணுறது தான். கிரியேட்ன்றது ஒரு முறை மட்டும் தான் பண்ணணும், ரெண்டு டைம் பண்ணக்கூடாது. இங்கே இருக்குப்பா கிரியேட். ஸோ நீங்கள் தேவையில்லை இங்கே டெலிட் பண்ணிடலாம். இதை கிளிக் பண்ணால் டெலிட் ஆகிடும். டெலிட் பண்ணால் டெலிட் ஆகிடும். ஸோ இதுதான் டெலிட் பண்ணுற ஈஸி மெத்தடு. வெப்ஐடி வேலை செய்யலை. வெப்ஐடி வேலை செய்யலை. அதனால் நம்ம இதை ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம். ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம். ஸோ எப்படி ஏற்றுறது வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்லேயும் பார்க்கலாம். ரிப்போர்ட்லேயும் நம்ம பார்க்கலாம், யாருக்கு வந்துருக்குன்னு பார்க்கலாம். இதில் போய்ட்டு நம்ம டிடிஎன் ரிப்போர்ட் இதில் நம்ம பார்த்துக்கலாம். இதில் நம்ம ரிப்போர்ட்டை பார்த்துக்கலாம். பீரியட் நேம் ஜனவரி கொடுத்துறீங்க. ஸோ இதுலேயும் பார்க்கலாம். இப்போ 2024 ஜனவரி கொடுங்க. இது மாதிரி நம்ம ரிப்போர்ட்டில் பல்காக பார்த்துக்கலாம். பில் குரூப் பர்மனன்ட் அது மாதிரி சூஸ் பண்ணிங்க. இங்கே என்எஸ்சி சிஎம். ஸோ அதை நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சிஎம் பார்த்திங்கன்னா காமிக்கும் ரிலீஃப் ஃபண்ட். ஸோ இது மாதிரியும் பார்க்கலாம். கண்டினியூ நம்ம ஆஃபீஸில் மொத்தம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ பில் குரூப்லாம் நம்ம சூஸ் பண்ணால் சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக நம்ம எத்தனை ஆஃபீஸ் இருக்குது கண்டினியூ பண்ணி சப்மிட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் இது மாதிரி டெக்கஸ் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணாங்க ரன்னிங் போகுது. ஸோ இந்த 3 புள்ளி தொடுங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. கம்ப்ளீட் ஆன பிறகு இதை நம்ம வியூவர் பார்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது என்எஸ்டி பற்றி நம்ம இந்த விஷயம் தெரியும், என்எஸ்டி. ஸோ இதெல்லாம் அடுத்து நம்ம பார்க்கும்போது ஹெச்ஆரில் ஒரு எம்ப்ளாய்க்கு ஹெச்ஆர் இன்க்ரிமெண்ட் போட்டால் கூட ஹெச்ஆர் ஏறலை. அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு பார்க்கலாம். ஹெச்ஆர் போகிறோம். இது எதுக்குன்னா, அதாவது ஹெச்ஆர்ஏ அமௌண்ட் கம்மியாக வருது, இல்லை அதிகமாக வருது, இல்லை வரவே மாட்டேங்குது. ஸோ இன்க்ரிமெண்ட் கொடுத்தாலும் தப்பாக வருது. தப்பாக இது எப்படி மாற்றுறது, தப்பாக இது எப்படி மாற்றுறது, ஏன் தப்பாக வருதுன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் ஃபைனான்ஸில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஃபைனான்ஸில் பேரோவில் போயிட்டு ஹெச்ஆர்ஏ சரியாக வரணும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாக வரணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராசஸில் இந்த
எலமெண்ட் இருக்கும், எலமெண்ட் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணால் இங்கே வந்து இங்கே இருக்குது பாருங்கள், எம்ப்ளாயி ரெசிடென்ட் டைப் இருக்குது பாரு, ஆக்குபையிங் ஓன் ஆர் ப்ரைவேட் அண்ட் ஹவுஸ் இது இருக்கணும். இது இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஹெச்ஆர்ஏ வந்து தப்பாக தான் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் எப்படி அப்டேட் பண்ணுறது பாருங்கள். ஸோ வந்து ஹெச்ஆர்ஏ போகிறோம், ஹெச்ஆர்ஏ அதில் போயிட்டு இங்கே இருப்பாங்க ஜிடிஎன் பே சர்வீஸ், ஜிடிஎன் பே சர்வீஸ் கிளிக் பண்ணுறோம். இதில் போயிட்டு நம்முடைய இங்கே இருக்கு பாருங்கள் டெம்பரரி போஸ்ட் இருக்குல்ல, இது வந்து டெம்பரரி போஸ்ட் ஏற்றுறது. ஸோ அந்த டெம்பரரி போஸ்ட்டுக்கான கொஞ்சம் ஆர்டர் இதுதான் இருக்குது. டெம்பரரி போஸ்ட்டுக்கான கொஞ்சம் ஆர்டர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட்டில் ஏற்றிக்கலாம். இது வந்து வெப்சைட்டில் ஏற்றுறது. அதாவது இது வந்து ஆர்எம்எஸ்ஏ போன்ற போஸ்ட்டு. அடுத்து இங்கே இருக்கு பாருங்கள் ரெண்ட் ரிகவரி டீடைல்ஸ், இதை கிளிக் பண்ணுறீங்க. இதுதான் வந்து ஹெச்ஆர்ஏ வந்து சரியான அமௌண்ட் வரதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரத்துக்கு இருக்கிற மெத்தடு. இப்போ தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு எம்ப்ளாய்க்கு ஐடி போடுறீங்க, கொடுத்துறீங்க, ஆக்ஷன் இப்போ கொடுத்துட்டு ஆக்ஷன் தரீங்க, கிரியேட் தரீங்க. ஸோ இது வந்து ஹெச்ஆர்ஏ தப்பாக இருக்கிற எம்ப்ளாய்க்கு தான் சரியான வழி. எஃபெக்ட் டேட் எப்பவுமே வந்து மாதம் முதல் நாள் 1 தான் போடணும். நீங்கள் பண்ணால் 1 போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே இருக்குமா ரெசிடென்ட் டைப் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து கிளிக் பண்ண பிறகு இங்கே ஆக்குபையிங் ஓன் ஆர் ப்ரைவேட் அண்ட் ஹவுஸ் இதுதான் நம்ம கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ணால் தான் ஹெச்ஆர்ஏ வந்து உங்களுக்கு சரியாக வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். இதை 3 லெவல் நம்ம பண்ணணும், 3 லெவலு பண்ணணும். அட்ரஸ் வந்து கம்பல்சரி ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா போடலாம். ரிவ்யூ பண்ணுறோம். ரிவ்யூ பண்ணிவிட்டு இது 3 லெவல் அப்ரூவ் பண்ணணும், 3 லெவலில் அப்ரூவ் பண்ணணும். இந்த அப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி அப்ரூவ் பண்ணணும், சப்மிட் பண்ணுறோம். இது எங்கே வரும்னா ஹெச்ஆரில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஹெச்ஆர்லேயே மீண்டும் வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஹோம் போகிறோம், இங்கே ஹெச்ஆரில் வந்துருக்கும் பாருங்கள். அது ஸோ இங்கே ரெண்ட் ரிகவரி டீடைல்ஸ் இருக்குது பாருங்களா, பெண்டிங் ஃபார் யுவர் வெரிஃபிகேஷன் இதை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்துருக்கு பாருங்கள். இதை நம்ம அப்ரூவ் பண்ணணும், வெரிஃபை பண்ணி அப்ரூவ் ஓகே கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணுறோம், இது மாதிரி நம்ம வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை ப்ராசஸ் ஆகிங்குது. இது மாதிரி நம்ம பண்ணிடணும். இது மாதிரி பண்ணிவிட்டு இது வந்து எங்கே பார்க்கணும்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த ப்ராசஸில் போய் பார்க்கணும். ப்ராசஸில் இந்த எலமெண்ட் ஆட் ஆகிதுன்னு பார்க்கணும். அப்போ தான் நமக்கு ஹெச்ஆர்ஏ சரியாக வரும். ஸோ இதுக்காக நம்ம இதை ஜிடிஎன்னு பயன்படுத்துகிறோம். ஸோ அதிகமான விஷயம் வந்து ஜிடிஎன் பே சர்வீஸ் இருக்குது. ரொம்ப அதிகமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் டெம்பரரி போஸ்ட் இருக்குது, ரெண்ட் அதாவது ஹெச்ஆர்ஏ தான் ஆக்சுவலி ரெண்ட் சொல்கிறாங்க, அதை அப்டேட் ஸ்டார்ட் இருக்குது. எல்லாமே நமக்கு வந்து இந்த ஜிடிஎன் பே சர்வீஸில் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் நம்ம செய்து பார்க்கணும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், வீடியோ வந்து பண்ணாதீங்க. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.